ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இஸ்லாத்திலே புகுந்துவிட்ட தவறான கதைகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையிலே மறைந்திருக்கும் பொழுது சிலந்தி வலை பின்னியதாகவும் புறாக்கள் அங்கே கூடு கட்டியதாகவும் சொல்லப்படுகிற செய்தி தவறானது. அதன் அறிவிப்பாளர்கள் வரிசையிலே கோளாறு இருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த நிகழ்ச்சி திருமறை குர்ஆனுடைய போதனைக்கும் கூட எதிரானதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயத்திலே 40வது வசனத்தில் இந்த குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்ததை பற்றி குறிப்பிடுகிறான். எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இத அஹ்ரஜல் லதீன கஃபரு சானி யஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார். நீங்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையானால், ஏற்கனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். எப்போ உதவி செய்திருக்கிறான் என்று சொன்னால், நிராகரிப்பவர்கள் அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றிய பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றிய பொழுது 2 பேரில் ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும். மொத்தமே 2 பேர் தான் இருந்தாங்க, அபூபக்கரும் அவங்களும். 2 பேர் குகையில் இருந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து அவருக்கு உதவி செய்திருக்கிறான். இது யக்கூலு லி சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழராகிய அபூபக்கர் இடத்தில் சொன்னார்கள், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்களே. அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்திருக்கிறான். எப்படி உதவி செய்தான்? 2 வகையில் உதவி செய்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குகையில போய் மறைந்து கொண்டார்கள், அபூபக்கர் பக்கத்தில் இருக்கிறாங்க, எதிரிகள் எல்லாம் வந்துட்டாங்க, அப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் என்று அபூபக்கர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹஸன், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் 2 வகையில் அவர்களுக்கு உதவி செய்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2 வகை என்னன்னு கேட்டா, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் வந்து தன்னுடைய மன அமைதியை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி வைக்கிறான். மனசுல மன ரீதியா ஒருத்தர் தயாராகணும். எதிரிகள் சூழ்ந்துட்டாங்கும் போது அந்த பயமும் படபடப்புமே நமக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன உதவி செஞ்சேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை கண்டு எதிரிகள் சுற்றி வளைத்து விட்டார்கள் என்ற நிலையிலையும் கூட கலங்காமல் இருக்கக்கூடிய ஒரு மன உறுதியை அவர்களுக்கு நான் இறக்கி வைத்தேன். இது நான் செஞ்ச முதல் உதவி. 2வது உதவி என்னன்னு கேட்டா, வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, உங்களுடைய கண்களுக்கு தென்படாத படைகள் மூலமாக அவருக்கு நான் பலப்படுத்தி உதவி செய்தேன் அப்படிங்கிறான். இந்த குகையில் அவங்க மாட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் செஞ்ச உதவி எப்படிப்பட்டது என்றால், கண்ணுக்கு தெரியாத படைகள் மூலமாகத்தான் உதவி செய்தேன் என்று சொல்றான். லம் தரவுஹா, அவன் சில படைகளை இறக்கி வைத்து அவருக்கு உதவி செய்திருக்கிறான். குகையில் இருக்கும் பொழுது அந்த படைகளை நீங்க பார்க்க முடியாது, நம்ம பார்க்க முடியாத படை என்று அல்லாஹ் சொல்றான். சிலந்தி வலையை நம்ம பார்க்க முடியுது, அதை கொண்டு அல்லாஹ் நிச்சயமா உதவி செய்யல. புறாக்கள் வந்து முட்டையிட்டது, கூடு கட்டினது கண்ணுக்கு தெரியுது. அல்லாஹ் என்ன சொல்றான், அவரை காப்பாற்றினது எப்படி என்று கேட்டால், உங்களுக்கு எல்லாம் பார்க்க முடியாத ஒரு சக்தியை கொண்டுதான் நான் காப்பாற்றி இருக்கிறேன். மலக்குகளை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து எப்படி நபிகள் நாயகத்தை காப்பாற்றுறான்னு கேட்டா, புறாக்களை முட்டையிட செய்தும் காப்பாற்றவில்லை, சிலந்தியை வலை பின்ன வைத்தும் காப்பாற்றவில்லை. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய மேற்று. நான் எப்படி காப்பாற்றினா, குகையா தான் இருக்குது, வாசல் திறந்துதான் கிடக்கிறது, எட்டி பார்த்தா கண்ணில் பற்றுவீங்க. ஆனாலும் நான் எப்படி உதவி செய்தேன் என்று கேட்டால், நீங்கள் பார்க்காத படைகளை அனுப்பி நான் உங்களுக்கு உதவி செய்தேன். அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு உங்களுடைய நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் குகையில் இருந்ததை பற்றி அபூபக்கரை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க என்று கேட்டா, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குகையில் இருக்கும் பொழுது நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட சொன்னேன், லவ் அன் அஹதஹும் நலர தஹத கதமைஹில் அப்சர்னா,
அவர்களில் யாராவது ஒருத்தர் தன்னுடைய பாதத்துக்கு கீழே பார்த்து விட்டார் என்று சொன்னால் நம்மளை பார்த்து விடுவார். மேலேயே நிக்கிறாங்க, அந்த காலு இவங்களுக்கு தெரியுது. அவங்க குனிஞ்சு மட்டும் பார்த்தாங்கன்னு வைங்க, குகை வாசல் இருக்கு, குகை வாசல்ல இருந்து பார்த்தா நிற்பவர்களுடைய கால் தெரியுது, பாதம் தெரிகிறது. அதை பார்த்துட்டு அபூபக்கர் சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நிக்கிறவங்க கால் நம்ம கண்ணுக்கு தெரியுது, குனிஞ்சிட்டாங்கன்னு வைங்க, கால் இருக்கிற இடத்துல தலை இருந்தா நம்ம தெரிஞ்சு போயிருவோம். குனிஞ்சு மட்டும் பார்த்தார்களே ஆனால் இந்த குகைக்கு உள்ள நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் சொன்னேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா லன்னுக யா அபூ பக்ர் பி இஸ்னைனி அல்லாஹு சாலிதுஹுமா, ரெண்டு பேர் என்று நினைக்கிறாய், மூணாவது அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறானே அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம ரெண்டு பேரும் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இன்னொரு ஆளு கூட அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லி புகாரியில 3653, அதே மாதிரி 3922 எப்படி வருதுன்னு கேட்டா, யா நபி எல்லாம் அல்லாஹ்வுடைய நபியே, லவ் அன்ன பாலஹும் தஅ பஸரஹு, அவர்களை யாராச்சும் ஒரு ஆள் தலையை கொஞ்சம் தாழ்த்தினார்களே ஆனால் நம்மை பார்த்து விடுவார்கள். குகையில் இருக்கிறாங்க உள்ளுக்க, அதுக்கு பக்கத்துல ஒரு பாறையில வரைக்கும் ஏறிட்டாங்க. அந்த பாறையில இருந்து பார்க்கறான், வேற பக்கமா பார்வை போகுது. கொஞ்சம் குனிஞ்சு இந்த ஓட்டை வழியா பார்த்தான்னு வைங்க, உள்ளுக்கு ஆள் இருக்கிறது தெரிஞ்சு போயிருமே. இப்படி எல்லாம் வருது. இந்த அளவுக்கு அவங்க நெருக்கடியில் இருந்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, செலஞ்சு வலை இருக்குல்ல, அப்படி அபூபக்கர் சொல்லும் பொழுது, செலஞ்சு வலையை பார், புறா முட்டையிட்டு இருக்கிறதை பார், எப்படி அவர்கள் பார்க்க முடியும், எப்படி இந்த பக்கம், அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வாங்கிறாங்க. அல்லாஹ் உதவி செஞ்சான். எப்படி உதவி செஞ்சான்னு கேட்டா, இந்த குகையில இருந்த சம்பவம் புகாரில 3653, 3922, 4663 இப்படி இருக்கிறது. அப்ப எப்படிதான் அல்லாஹ் காப்பாத்தினா? குகை உள்ளத ஆள் இருக்கிறாங்க, கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க, குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிரும். அப்ப குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிரும்ங்கிற நிலையில் இருக்கிறவன் ஏன் குனிஞ்சு பார்க்கல? செலந்தி வலையும் தடுக்கல, புறா முட்டையிட்டதும் தடுக்கல, ஆனாலும் பார்க்கல. அவர்களுடைய பார்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படல. ஏன் படல என்று கேட்டா, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்க நம்மளை பார்த்துருவாங்களே அப்படின்னு அபூபக்கர் சொல்லும் பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கல்லா, பார்க்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல, ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா, இன்ன மலாயிகத்தன் தஸ்துர்னா பி அஜ்னிஹத்திஹா, வானவர்கள் தங்களுடைய சிறகுகளால் நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குகள் தங்கள் சிறகுகளை விரித்து குகைக்கு உள்ளக மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பார்த்தான்னு சொன்னா குகைக்குள்ள நம்ம இருக்கிறது தெரியாது, ஏதோ ஒரு தடுப்பு இருக்கிறதா தெரியுமே தவிர, வானவர்கள் தங்கள் சிறகுகளை இறக்கைகளை விரித்து தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நம்மை பார்க்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது இந்த குர்ஆன் ஆயத்துக்கு மேட்ச் ஆகுது. இந்த சம்பவம் இது எங்க இருக்குன்னு கேட்டா, தபரானியுடைய மூஜமுல் கபீர் என்ற நூல்ல இருக்கிறது, 24வது வால்யூம்ல 106வது ஹதீஸ். இது சரியான ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, செலஞ்சு வலை நம்மளை காப்பாத்தல, புறாவள முட்டையிடல, வானவர்கள் அதை நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஒரு படையவன் அவங்க எவனா திரும்பி பார்த்தான்னு வைங்களேன், அவர் சிறகு விரிச்சிருவாரு, விரிச்சு ரசூலுல்லாஹ் மறைச்சிருவாரு, அபூபக்கர் இருக்கிற மறைச்சிருவாரு, உள்ளுக்கு ஆள் இருக்கிறது தெரியாது. அப்படி வானவர்களை கொண்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், அவர்கள் பார்க்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு அந்த சம்பவத்தில் வருது, அபூபக்கர் சொல்றாங்க, அதை மெய்ப்படுத்துற மாதிரி அவர்கள ஒருத்தன் கீழே உட்கார்ந்து அவங்கள நோக்கி சிறுநீர் கழிக்கிறானா. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அபூபக்கர் சொல்றாங்க, சிறுநீர் கழிக்கிறானே, நம்மளை பார்த்துருந்தா நமக்கு நேரம் மூஞ்சி சிறுநீர் கழிப்பான, அவன் பார்க்கல. அதாவது அந்த குகைக்கு நேரம் நின்றுகிட்டே இருக்கிறவன் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறான். சிறுநீர் கழிக்கிறவன் கரெக்டா உட்கார்ந்துட்டான், பொசிஷன் கரெக்டா இருக்கு. முதல்ல சிறுநீர் கழிச்சிருக்க மாட்டான், சிறுநீர் கழிச்சு இருந்து கூட அவனுக்கு நம்ம தெரியலையே, தெரிகிற அளவுக்கு நேரம் வந்துடும். நிக்கிற ஒருத்தன் சிறுநீர் கழிக்கிறதுக்கா உட்கார்ந்தான்னு சொன்னா குகை வாசல்ல கரெக்டா பார்வைப்பட்டுரும். அப்படி இருந்து நம்மளை பார்க்க முடியல என்று அபூபக்கர் அவர்கள் அதை மெய்ப்படுத்தி காட்டுறாங்க. அதனால அந்த குகையில் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி முகமது யாருகளையும் படாம மறைச்சிருங்க, அந்த குகையில் இருக்கிற தெரியக்கூடாது, காப்பாற்ற உங்க பொறுப்புன்னு நியமிச்சுட்டான். அதான் நடந்திருக்கே தவிர இந்த மாதிரி நடக்கவில்லை என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த குகையில இருந்த சம்பவத்திலேயே இன்னொரு பொய்யான தகவல் சொல்லுவாங்க. அபூபக்கர் உள்ளக போனாங்களாம்,
போன உடனே குகையில நிறைய இந்த பாம்பு பொந்துகளா இருந்துச்சான். இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு கிழிச்சு ஒவ்வொரு துவாரமும் அடைச்சிட்டு வந்தாங்களாம். ஒரே ஒரு துவாரம் மட்டும் அடைக்கிறதுக்கு துணி இல்லையா, கரெக்டா எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு வச்சாச்சான். ஒரே ஒரு துவாரம் மட்டும் இருக்குதான், அதை வந்து அடைக்கிறதுக்கு துணி இல்லையா. உடனே அபூபக்கர் என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்களுடைய உள்ளங்கால் குதிகால் இருக்குல்ல, குதிகாலை வச்சு ஒரே அமுக அமைக்கிட்டாங்களாம். அந்த ஓட்டையில நிறைய ஓட்டைய, குகைக்குள்ள நிறைய ஓட்டையா இருக்கான். அதெல்லாம் பாம்பு பொந்துக்கலாம். அந்த பாம்பு பொந்துக்குள்ள வந்து பாம்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் அவர்கள் தம்முடைய ஆடையை கிழித்து கிழித்து அந்த துவாரங்களை அடைத்தார்கள். ஒரு துவாரத்துக்கு துணி பத்தலன்ற உடனே காலை கொண்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க தொடையில படுத்து கிடக்குறாங்களாம். அபூபக்கருடைய தொடையில படுத்து தூங்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க காலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காலில் பார்த்து பாம்பு பயங்கரமா அபூபக்கருடைய காலில் தீண்டி விட்டது. சின்ன விஷம் தலைக்கு ஏறுதான். ஆனா அபூபக்கர் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கத்தை கெடுத்துடக்கூடாது, தூங்குறாங்களே அப்படிங்கிறதான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் மிஞ்சி போன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவருடைய கண்ணீர் வடிந்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல பட்டவுடனே திடுக்கிட்டு என்னப்பா ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி மேட்டர் இருந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமிழ் நீரை தொட்டு வச்சாங்களா, அதெல்லாம் இருக்கா. இருந்தாலும் மௌத்தாவதுக்கு காரணம் அபூபக்கர் மௌத்தாவர வரைக்கும் அந்த விஷத்தினுடைய பாதிப்பு அவங்களுக்கு இருந்தது என்று ஒரு கதையை பரவலாக சொல்லுவாங்க. இந்த கதையும் சரியான கதையை சொன்னா சரியான கதை இல்லை. இது வந்து எந்த விதமான ஏற்கத்தக்க ஆதாரப்பூர்வமானது கிடையாது. இப்னு கதீர் அவர்கள் சொல்றாங்க, ஃபி ஹாதா சியாக்கி கராபத்தும் நகாரத்தும், இந்த சம்பவத்தில் வந்து நிறைய ஒரு அதாவது நம்ப முடியாத செய்திகளும் ஆதாரமற்ற செய்திகளும் இதுக்குள்ள அடங்கி இருக்குங்கிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பாம்பு நம்மளை கடிச்சிருச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் கத்தவங்க அவங்களுடைய தோழர் தூக்கத்தை எழுப்பக்கூடாதுன்னு சாவுவாங்களா? பாம்பு கடிச்சா செத்து போயிடும் தெரியும். ரசூலுல்லாஹ் படுத்துக்கணும், அல்லா ஒரு எந்திரிங்க பாம்பு கடிக்க சொல்ல வேண்டியதானே. இதான் மனிதனுடைய இயல்பு. இப்படி செய்யற காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுடைய முகப்பத்தில் எந்த ஒரு குறையும் வந்திருக்காது. ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா பாம்பு கடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுத் தந்திருக்கிறாங்க. தொழும்போது கூட விட்டுட்டு போய் அடிக்க சொல்றாங்க. நம்ம தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறோம், பாம்பு வந்து ஓடுது, இதை அடிக்கலைன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும்னா தொழுகையை விட்டுட்டு போய் என்ன செய்யலாம், பாம்பை கொள்ளலாம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அப்படி இருக்கும்போது அபூபக்கர் அப்படி பாம்பு கடிச்சையும் கூட அதை பத்தி கண்டுக்கிறாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்து விஷம் ஏறுற வரைக்கும் இருந்து அவங்கள மீறி அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்த உடனே எந்திரிச்சாங்கன்னு சொல்வது இருக்குது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ல முக்கியமான என்னன்னு கேட்டா, முந்தா நாள் கூட நீங்க பார்த்திருப்பீங்க டிவியில ஒருத்தர் வந்து அந்த சம்பவத்தை பேசுறாரு. இஸ்லாமிய நிகழ்ச்சி தான் அதுவும். அதுல அவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்களாம். நபிகள் நாயகத்திட்ட மஸ்ஜித் நபவியில வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தினர் வந்து என்ன செய்யறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களுடைய பிரேயர் டைம் வந்துருச்சான். பள்ளிவாசல்ல பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய அந்த வணக்கம் செய்வதற்குரிய நேரம் வந்து விட்டலாம். உடனே அவங்கள வந்து நபிகள் நாயகம் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆகா இவங்க நெளிகிறாங்க, அவங்க வணக்கத்துக்குரிய நேரம் ஆச்சுங்கிறதுனால ரொம்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், கவலைப்படாதீங்க, நீங்க இங்கேயும் உங்களுடைய பிரேயர் பண்ணிக்கிறீங்க மஸ்ஜித் நபவியிலேயே, என்னுடைய பள்ளிவாசல நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுடைய வழிபாட்டு முறையப்படி நீங்க வணங்கிக்கிறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பார்த்தீர்களா, இதுவெல்லாம் மனிதநேயம். இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் சேர்க்கிறோங்கிற பேர்ல இது இஸ்லாமிய நிகழ்ச்சி, இஸ்லாமிய நிகழ்ச்சி என்ற பெயரில் இது வந்து ஒளிபரப்புறாங்க. இது மாதிரியான ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சா? யாராவது பேசிட்டு இருந்தாங்களா? அப்ப வந்து பள்ளியில போய் தொழுவு சொன்னாங்களா? இந்த சம்பவம் நடக்கல. அது இது நல்லதும் கிடையாது. இஸ்லாம் என்பது வந்து அது ஒரு கொள்கை. அந்த கொள்கைக்கு ஏற்றபடிதான் ரசூலுல்லாஹ் நடப்பாங்களே தவிர அதுல காம்பரமைஸ் வளைஞ்சு கொடுக்கறதுலாம் கிடையாது. இஸ்லாமிய கொள்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுதுன்னா, லா இலாஹன்னு சொல்லுது, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், மற்றவங்க வணக்கத்துக்குரியவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னா அதுக்கான எந்த விதமான ஒரு அனுமதியும் அங்கீகாரமும் இஸ்லாம் சட்டப்படி வழங்காது. அப்படி இருக்கும் பொழுது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணங்கப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாச அன்னல் மசாஜித் இல்லா, பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, எனவே அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் பள்ளிவாசலை பத்தி, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இதுக்கு உரிமையாளர் அல்லாஹ், ரசூலுல்லாஹ் கிடையாது. இந்த பள்ளிவாசலுக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டா அல்லாஹ் எஜமான். அந்த பள்ளியில அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளியில அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க கூடாது. அதான் சரியான நிலைப்பாடு. பள்ளிவாசல்ல வந்து மற்ற தெய்வங்களை அழைக்க முடியாது, மற்ற தெய்வங்களை வழிபடுற இடத்துல போய்கிட்டு அல்லாஹ்வை அழைக்க முடியாது.
அது அவரவர்களுடைய ரைட் அவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் மனித நேயம். மனித நேயங்கிற என்னன்னு கேட்டா, என் பள்ளியில வந்து நீங்க கொடுத்துட்டு உங்க கோயில வந்து நாங்க கும்பிட்டு போறேங்கிறதுக்கு பேர் மனித நேயம் கிடையாது. அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளைக்கு சண்டை வந்துடும். சரியான மனித நேயம் என்ன தெரியுமா? ஏன் வழிபாட்டு தலத்தை ஏன்ட்ட விட்டுருப்பா, அந்த உரிமையை காப்பாத்துறதுக்கு நீ பாடுபாடு, உன் வழிபாட்டு தலத்துல வந்து எதுவும் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தை உண்டாக்குனாங்களே தவிர, இதுல வந்து நீங்க பண்ணிக்கிட்டு போங்க, நீங்க இங்க சர்ச்சில் செய்யற வழிபாட்டை பள்ளிவாசல்ல பண்ணுங்க ரசூலுல்லாஹ் சொன்னதும் இல்ல. எந்த ஒரு சர்ச்சுக்குள்ளேயும் நுழைஞ்சு நீங்க எல்லாம் தொழுதுக்கிறங்க நமக்கு அனுமதி கொடுக்கவும் இல்லை. அவரவர் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் தான். அவங்கவுங்க மார்க்கத்தை அவங்க கடைபிடிச்சிட்டு போகணுமே தவிர, ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்காக தன்னுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கணும், வளைஞ்சு கொடுக்கணும் என்ற சித்தாந்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல வந்து இப்படி ஒரு கதையை மீலாது விழாக்களுக்காக வேண்டி, பிற மதத்தவர்களை கவர்றதுக்காக வேண்டி இந்த தத்துவத்தை வந்து தப்பான ஒரு தத்துவத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. இது எந்த வகையிலும் சரியே வராது. இதனால எந்த ஒரு மனிதனையும் ஏற்படாது. இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி மீலாது விழான்னு வந்துருச்சுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி அவங்க பேர்ல சொல்ல இட்டுக்கட்ட இந்த இனிப்பு திங்கிற கதை தெரியுமில, பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அம்மா வந்தா, நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மீலாது விழாவில் நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொன்னதை செய்வார், செய்ததை சொல்வார். இது ஓகே, இந்த தத்துவம் ஓகே. அதுக்கு சொல்ற ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு பையன் வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தானா. இனிப்பு சாப்பிட்டோன்னு அவங்க அம்மா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்களாம், கேட்கவே இல்லையா. அவனை அழைச்சிட்டு வந்துட்டாங்களாம். யார்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்து, இந்த மாதிரி சொல்லு கேட்க மாட்டாங்களாம், ரொம்ப இனிப்பு சாப்பிடுறான், நீங்க தான் கொஞ்சம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்களாம், நாளைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஏதோ ஒரு வாரம் கழிச்சு ஏதோ மந்திரம் செய்ய போறாங்கன்னு அம்மா கூட்டிட்டு போயிருச்சான். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்த உடனே, தம்பி இனிப்பு சாப்பிடாதன்னு சொன்னாங்களாம். அவ்வளவு சொன்னாங்களாம். அன்னையில விட்டுட்டானாம், இந்த இனிப்பு சாப்பிட இந்த பையன் விட்டுட்டானான். அப்ப அந்த அம்மா கேட்டாங்களாம், இது சொல்ற ஒரு வாரம் தேவையா? வந்து கேட்கும்போது அன்னைக்கே சொல்லிருக்கலாமே, இனிப்பு சாப்பிடாதுன்னு அன்னைக்கு நீங்க சொல்லிருக்கலாமே, இதுக்காக வேண்டி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கணுமான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அப்ப நானே நிறைய இனிப்பு சாப்பிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் இனிப்பு சாப்பிடான்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக இந்த ஒரு வாரமான இனிப்பெல்லாம் குறைச்சி நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இப்ப நான் என்ன செஞ்சேன், அந்த அறிவுரையை சொன்னேன் இப்படின்னு ஒரு கதையை மேடையில் வாசிச்சுட்டு உடனே ரசூலுல்லாஹ் புகழ்ந்துருவா. பாத்தீங்களா, நபிகள் நாயகம் எவ்வளவு எப்படின்னு பாராட்டுவாரு. இது பாராட்டா? இது என்ன இனிப்பு சாப்பிடுறது மார்க்கத்தில் குற்றமா? இனிப்பு சாப்பிடுறதுக்கு திருத்த வேண்டிய ஒரு மேட்டர். தண்ணி அடிக்கிறான் அந்த பையன், தண்ணி அடிச்சு செஞ்ச மாதிரி இனிப்பு சாப்பிட்டு போறான். இந்த சக்கரை சின்ன பையன் தானே சாப்பிட்டு போறானே. அப்ப இனிப்பு சாப்பிடுற நம்ம பாவமான காரியம் மாறி அதை வந்து இப்படியே சொல்லி இதெல்லாம் கப்சா, இதெல்லாம் இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் நடந்து இருக்க மாட்டாங்க. வந்து கேட்டா நினைச்சுவாங்க, இனிப்பு தான் நம்ம விரும்பி சாப்பிட்டு வாங்கி கொடுத்துட்டு என்ன இருக்கு இப்ப இனிப்புன்னா என்ன? நம்ம காலத்துல செயற்கை இனிப்பா, பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருமா, இல்லாட்டி திராட்சை பழம் சாப்பிட்டுருமா, தேனும் சாப்பிட்டுருமா? என்ன அந்த காலத்துல என்ன இனிப்பு இருந்துச்சு? சீனி இருந்துச்சா, மண்டபம் இருந்துச்சா, சக்கரை ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல இனிப்புனா என்னது? பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருப்பாங்க, இல்லன்னா திராட்சை பழம் சாப்பிட்டுருப்பாங்க, இல்லன்னா தேன் சாப்பிட்டுருப்பாங்க. தானே இனிப்பு. இது சாப்பிட்ட கருதியா? இதுக்காண்டி போதனை செய்யணுமா? இதுக்காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிடக்கூடியதை நிறுத்தி கொண்டு, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்லும் போது நிறுத்திக்கணுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு புளிப்பு பிடிக்கும். இந்த பையன் நிறுத்திருக்கான்னு ரசூலுல்லாஹ் தன்னுடைய இனிப்பை தியாகம் பண்ணணுமா? அப்படி அதான் சொன்னதை செய்யறதுக்கு அர்த்தமா? சொன்னதை செய்யறதுக்கு இது அர்த்தம் கிடையாது. சொன்னதை செய்வது என்று சொன்னால் அவங்க போடுகிற உத்தரவுகளையும் கட்டளைகளையும் அவங்க பேணக்கூடியவர்களா இருக்கணுங்கிறது தான். இதெல்லாம் உத்தரவு கட்டளை அடங்காது. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால நிறைய வந்து கட்டுக்கதைகளை கட்டி விட்டுருக்காங்க. இதுகள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுபடணும். இது போக இந்த சம்பவத்தில் முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா, அதிகமான சகோதரர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இது வந்து வெறும் சம்பவங்களா இருக்கிறது, அமல் செய்யற விஷயமாகவோ மார்க்கத்தை அறிந்து கொள்ற விஷயமாவோ இல்ல, வெறும் கதைகளா தானே போகுதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுல நம்ம என்ன பண்ணிக்கிற போறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் சொல்லப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள், அது மார்க்கம் நினைத்துக் கொண்டு அமல்படுத்துறாங்க இல்லையா, அது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம மாறிக்கிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த கதைகள் வராது. அதுவும் இது கட்டுக்கதைகள் தலைப்புல தான் வரும். இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள்ங்கிற தலைப்புலாம் அது வரும். ஆனால் அந்த கட்டுக்கதைகள்ல என்ன இப்ப நம்ம மாத்திக்கிற போறோம்னு கேட்டா, இந்த கதைகளா இருந்துகிட்டு இருந்தா வெறும் அந்த அப்படி போனாங்க இப்படி போனாங்கன்னு ஒரு பெரிய ஒரு பாடமோ படிப்புனோ இல்லைங்கிற மாதிரியான கருத்து சில இடத்துல இருக்கிறது. அதனால வந்து ஹதீஸ் என்ற பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற பெயர்ல நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க நிறைய விஷயங்களை. அப்ப அதெல்லாம் பிதஅத்தா போயிரும், குற்றமா போயிரும். மார்க்கத்துல இந்த மாதிரி கதைகளை வந்து நம்புறதுனா நம்பாதனால ஒரு பெரிய பிரச்சனை வராது. வாழ்க்கையில அமல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இல்லையா,
இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் தீனு தான், இதெல்லாம் மார்க்கம் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரியான மேட்டர்களை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போறோம். இந்த தொடர்ல இருந்து எடுத்துக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம சமூகத்துல பெருநாள் அன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நோன்பு பெருநாளா இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளா இருந்தாலும் சரி, குறிப்பா நோன்பு பெருநாள் அன்னைக்கு எங்க ஊர்கள்லாம் அந்த பழக்கம் இருக்குது. என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அரை நோன்பு வைப்பாங்க, கால் நோன்பு. நோன்பு பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வாங்க, காலையில வந்து சகர்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம பெருநாள் தொழுகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, பட்டினியாவே இருப்பாங்க. எல்லாம் வீட்டுல சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தொழுகிற வரைக்கும் நோம்பா நம்ம இருக்கணும், பெருநாள் தொழுகிற வரைக்கும் நோம்பாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நம்ம பகுதிகளில் சில கிராமங்கள்ல முஸ்லீம்கள்ட்ட நிலவுகிறது. எங்க ஊர்ல இந்த பழக்கம் இருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இப்படி ஒரு கருத்து வந்து ஹதீஸின் பேரால இருக்குது. அவங்கள அதை செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு பொய்யான செய்தி இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டா, மன்சாம சபீஹத்த யௌமில் ஃபித்ரி, நோன்பு பெருநாளுடைய காலை நேரத்தில் யார் நோன்பு வைக்கிறாரோ, நோன்பு பெருநாள் வரைக்கும் தொழுகிற வரைக்கும், அதாவது சுபுகுல இருந்து பெருநாள் தொழுகிற வரைக்கும் ஒரு டீ கூட குடிக்க கூடாது, ஒரு தண்ணி கூட குடிக்க கூடாது, எந்த பலகாரம் செஞ்சாலும் தொட்டு கூட பார்க்க கூடாது. இப்படி யார் நடந்து கொள்கிறாரோ, பக்க அன்னமா சாமத்தகரக்குள்ளஹு, அவங்க காலமெல்லாம் வந்து அவரை நோன்பு வச்ச மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நினைத்து கொண்டு காலையில இருந்து என்ன செய்வாங்க, எதுவுமே சாப்பிடாம நோன்பு வைப்பாங்க. ஆனால் ஹதீஸ்ல என்ன வருது தெரியுமா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இது வந்து கோளாறான ஹதீஸ். எதனால கோளாறுன்னு கேட்டா, இது அறிவிக்கிறவர் வந்து முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னுல் பைலமானின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டா, முன்கருள் ஹதீஸ், அதாவது நிராகரிக்கப்படுகிற ஹதீஸ்லயா போட்டு அடி சொல்லக்கூடியவர். அப்படின்னு யார் சொல்றான்னு கேட்டா, அபு ஹாத்தம் ராசி, புகாரி, நஸஈ போன்றவர்கள் சொல்கிறார்கள். யஹ்யா பின் முயின் போன்றவர்கள் சொல்கிறார்கள், லைஸ பிஷையின், இவர் வந்து ஒரு கணக்கிலேயே எடுத்துக்கலாத ஆளு, இவர் லிஸ்ட்ல நீக்கணும், இவரை அறிவிப்பாளர் லிஸ்ட்ல இருந்து இவர் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆளு. இவர் 80 ஹதீசுகளை டோட்டலா ஒரு தடவை அறிவிச்சிருக்காரு, எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டது, இவர் ஆதாரமா எடுத்துக்கொள்ளக் கூடாது என்ற அளவுக்கு முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவர் வழியாகத்தான் இந்த பெருநாள் காலையில் நோன்பு வைத்தல் என்பது வருகிறது. ஆனால் நமக்கு என்ன ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முந்தைய சாப்பிட்டு போவாங்கன்னு வருது. நோன்பு பெருநாளைக்கு வந்து தொழுகைக்கு முந்தைய செய்வாங்க, ஹஜ் பெருநாளைக்கு தான் அந்த குர்பானியை சாப்பிடுவாங்கன்னு வருது. நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, அந்த சாப்பிட்டு தான் தொழுவ போவாங்கன்னு இருக்குது. அப்ப தொழுகைக்கு முந்தி நோன்பு வைக்கிற அந்த கால் நோன்பு இருக்குல்ல, கால் நோன்பு அரைக்கால் நோன்பு, அப்ப ஒரு நோன்பு ஒரு சின்ன டயத்துக்கு வருதுன்னு வைங்களேன், ஒரு 5ல இருந்து ஒரு எங்க ஊர்ல 10 மணிக்கு தொழு வைப்பாங்க பெருநாள் தொழுவ, 7 மணிக்கு தொழ பரவாயில்ல, 2 மணி நேரம் கட்டுப்படுத்திட்டு இருக்கலாம். 5 மணி சுபுக ஆரம்பிச்சுன்னா 10 மணிக்கு பெருநாள் தொழுக 5 மணி நேரம். பெருநாள் நல்ல நாளும் பெரிய நாளும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள், திங்கிற நாள், ஐயாம் அக்லின் ஒரு சிறுபின், உண்ணுகிற பருகுகிற நாள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த நாள்ல ஒரு 5 மணி நேரத்தை, அதாவது அந்த பகல்ல வந்து பாதியாசில இருக்கக்கூடிய கால் நோம்போட 1/3 நோம்பு, 3 1 பங்கு நோம்பு, இப்படி நோம்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆதாரமற்ற ஒரு செய்தி. அந்த 5 நாள்ல நோம்பு வைப்பதற்கு நமக்கு தெளிவான தடையே இருக்கிறது. இப்படி ஒரு கதை இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து ஹதீஸின் பேரால என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது ஒரு நடைமுறையில் இருக்கு. தப்லீக் ஜமாத்துல ரொம்ப உண்டு. நீங்க தப்லீக்ல சில்லாக்களுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா, அவ்வாபீன் என்று ஒரு தொழுகை தொழுவாங்க. அவ்வாபீன் எப்ப தொழுவாங்க, மகரிப் பிறகு, சரியா? மகரிபுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவ்வாபீன் என்ற பெயர்ல வந்து ஒரு 6 ரக்காத் தொழுவாங்க. தப்லீக் ஜமாத்துல சொல்லி தரக்கூடிய தொழுகையில உள்ளது இது. தரிகாக்கள் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அதை சொல்லுவாங்க. நிறைய பேர் முக்கியமான தொழுகை அவ்வாபின் தொழுகை என்ற பெயர்ல அந்த தொழுகையை கடைபிடிக்கிறாங்க. எப்படி கடைபிடிக்கிறாங்க, மகரிபு தொழுதற்கு பிறகு அதனுடைய சுன்னத்தையும் தொழுது முடிச்சிட்டு ஒரு 6 ரக்காத் அவர்கள் தொழுதார்களே, ஆனால் அது வந்து ஒரு 12 வருஷத்தினுடைய வணக்கத்திற்கு சமம். 12 ஒரு 6 ரக்காத் தான் தொழுகிறார் ஒருத்தர், ஒரு 6 ரக்காத் தொழுது விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன கணக்குல வந்துருமா, 12 வருஷம். மன் ஸல்லா பஅதல் மக்ரிபி 6 ரக்காத்தில், மகரிபு தொழுகைக்கு பிறகு 6 ரக்காத்துகளை யார் தொழுகிறாரோ, லம் யத்தகல்லம் பைனஹுன்ன பிஷையின், அந்த 6 ரக்காத்துக்கு இடையில பேசக்கூடாதாம். ஒரு 2 ரக்காத் சலாம் கொடுத்துட்டோம்ல, அந்த சலாம் கொடுத்துட்டு உடனே எந்திரிச்சிடணும், யார்ட்டையும் பேசக்கூடாது. அப்படி பேசாமல் 3 சலாம்ல 6 ரக்காத் யார் தொழுகிறார்களோ, உதில் நலகு இபாதத்து இஸ்னத்தை அஸரத சனா, 12 ஆண்டுகளுடைய வணக்கத்திற்கு ஈக்குவலாக ஆக்கப்பட்டு விடும். ஒரு நாள் அவ்வாபின் தொழுதம்னு சொன்னா 12 வருஷம் ஆயிடுச்சு. டெய்லி அவ்வாபின் தொழுகிறான்னு வைங்க, எங்கேயோ போயிடும், நூஹ் நபி வயசெல்லாம் தாண்டி போயிடும்.
1000 வருஷம் அமல் செஞ்சா இருக்கிறோம், அதெல்லாம் தாண்டி எங்கேயே போயிடும். அவ்வளவு பெரிய நன்மை உள்ள காரியம் என்று சொல்லி ஒரு ஹதீஸை சொல்லி இதை தப்லீக் ஜமாஅத்திலையும் இந்த மாதிரி தரீகாக்கள்லையும் பெரிய சில உலமாக்கள் கூட என்ன செய்யறாங்க, இதை பிரச்சாரம் பண்ணுகிறாங்க. அவாபின் தொழுகையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியான ஹதீஸ் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹதீஸ் திருமதியில நீங்க பார்க்கலாம். முதல் வால்யூம் வந்துருச்சு, 399வது ஹதீஸ் திருமதியில 399வது ஹதீஸ்ல இருக்கிறது. இப்னு மாஜாவிலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை பதிவு பண்ணிட்டு திருமதி இமாமே சொல்லிடுறாரு, இது சரியில்லாத ஹதீஸ். எந்த ஹதீஸ் அவங்க எடுத்து காட்டுறாங்களோ அந்த ஹதீஸ் திருமதியில தான் இருக்கிறது, இப்னு மாஜாவுல தான் இருக்கிறது. இந்த ரெண்டுலயும் இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல்லா இப்னு அபு ஹஸ்ஸாம் என்ற ஒரு ஆள் தான் இது அறிவிக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர் என்றால் முன்கருல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே நிராகரிச்சிடணும் அப்படின்னு புகாரி இமாம் சொன்னார்கள். இவர் ரொம்ப ஒரு பயங்கரமான பலவீனமான ஆள் என்று புகாரி இமாம் சொன்னார்கள் என்று சொல்லி திருமதி இமாம் புகாரி இமாம் சொன்ன கருத்தையும் அந்த ஹதீஸுக்கு பின்னாடி பதிவு பண்றாரு. அப்ப இது அறிவிக்கக்கூடிய ஆள்ல யார் வர்றாருன்னு கேட்டா, உமர் இப்னு அபி ஹஸ்ஸாம் என்ற ஒரு ஆள் இடம்பெற்றிருக்கிறார். அப்ப இது ஒரு கட்டுக்கதை நம்ம சமூகத்தில் இருக்கிறது. அவ்வாபின் தொழுகைங்கிற பேர்ல ஒரு கட்டுக்கதை. அதுக்கெல்லாம் எது காரணமா இருக்குது? ரசூலுல்லாஹ் பேர்ல சொன்ன ஒரு பொய்யான ஒரு ஹதீஸ் காரணமா இருக்குது. அது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்ல. இது மாதிரி ஆதாரமற்றதை எல்லாம் பின்பற்றோம்னா அல்லாஹ் நம்ம குற்றவாளி ஆயிருவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலா தக்ஃபுமா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத விஷயத்தை பின்பற்றக்கூடாது. திட்டவட்டமான அறிவு இருந்தா தான் பின்பற்றணும். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா சொல்லலையான்னு இப்ப டவுட் வந்துருச்சுல. ஒரு ஆள் சரியில்லை, ஒரு போக்கு இட்டுக்கற்றவர்னு சொன்னால் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற விஷயம் சந்தேகத்துக்குரியதா போயிடுது. அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்காக இதையும் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம சமூகத்தில் உள்ளது மார்க்கத்தின் பெயரால் நிறைய இன்னைக்கு கூட கடைபிடிக்கிறாங்க. சாப்பிட உட்கார்ந்த உடனே ஒரு தட்டில் கூட உப்பு வைக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாப்பாட்டுல என்ன செய்வாங்கன்னா சின்ன தட்டுல உப்பு கல் இருக்குல்ல அதை கொண்டாந்து வைப்பாங்க. ஏதோ குழம்புல ஏதோ உப்பு கம்மியா இருந்தா போடுறதுக்கு நினைச்சிடாதீங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் உப்பு தான் சாப்பிடணுமா, சுண்ணத்தான். முதல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு உப்புக்கல் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு தான் மற்ற சோறையோ ரொட்டியோ எதா இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அது குழம்புல போட்டு கலக்கிறதுக்கு வச்சா பரவாயில்லை. உப்பை கம்மியா போட்டு பிரஷர் உள்ள ஆளுங்க இருப்பாங்க, தேவைக்கு உப்பு போட்டுக்கிறட்டும் அப்படின்னு உப்பு வச்சா அது உப்பு குற்றம் கிடையாது. உப்பு தேவைன்னா போட்டு போங்க, இல்லாட்டி விட்டு போங்க. ஆனால் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உப்புங்கிறது அது பயங்கரமான ஒரு பயன் தரக்கூடியது, அதை முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்கு, சுன்னத்து என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டா, அலைக்கும் பில் மில்ஹி, உப்பு விட்டுறாதீங்க, உப்பு கம்பல்சரியா வச்சுக்கிறீங்க. ஃபைன்னஹு ஷிஃபாஉன் மின் 70 தான், 70 வியாதிக்கு அதுல மருந்து இருக்குது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி உப்பு எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா எத்தனை வியாதியா? 70 வியாதி அது கண்டிக்குது. அது மாதிரியான ஒரு மேட்ராக்கும் உப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை எவனோ சொன்னா பரபோக்கு சொன்னா விட்டு போயிடலாம். இதை யார் பேர்ல இட்டுக்கட்டி இருக்கிறாங்க என்றால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று இட்டுக்கட்டி அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, செய்யுது இதாமிக்கும் அல் மில்ஹு, குழம்பு இருக்குல்ல, குழம்புக்கு தலைவர் யாருன்னா உப்பு தான். தொட்டுக்கொள்வதற்கு யூஸ் பண்றோம்ல, அது நாரசம் என்னன்னு வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் யார தலைவர் யாருன்னு கேட்டா உப்பு தான். அதான் செய்யுதான், செய்யுது இதாமிக்கும், உங்களுடைய குழம்புகளுக்கு தலைமை யார் என்று கேட்டால் அல் மில்ஹு, உப்பு தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்னு மாஜாவுல, முஸ்னத் அபூ யஅலாவுல, தப்ரானியில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, அதை சொல்றாங்க அறிவிக்கிற ஆட்களுக்கு பேர் இருந்தாலே நம்ம ரெக்கார்டு இருந்தா ஏத்துக்குருவோம். இந்த ஹதீஸ்ல எப்படி வரும்னு கேட்டா, ஒரு மனிதர் அறிவித்தார்னு வரும். ஒரு மாட அறிவிக்க மனுஷன் யார்? அது இந்த ஹதீஸ்ல வர அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா, யார் அறிவிச்சதான்? ஒரு மனிதர் அறிவித்தார். ஒரு மனுஷன் தாண்டா யார்? அவன் பேரை சொல்லு, டீட்டெயில் சொல்லு. அப்ப முபுகமா, அதாவது யார் என்று சொல்லப்படாத, விவரம் இல்லாத, பேர் இல்லாத ஒரு ஆள் அறிவிச்சாரு. ஒரு ஆள் அறிவிச்சா கேட்பீங்களா நீங்க? ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் நான் சொல்றேன். யார் சொல்றான்னு ஒரு ஆள் தான் சொன்னாரு. ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க, ஆள் தான் சொல்ல முடியும். கழுத குதிரையா சொல்லு, அந்த ஆள் யாரு? ஆளு தான். ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிற மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? தீனா போயிருமே. அப்ப உப்பு சாப்பிடுறது என்பது எந்த விதமான சுன்னத்தும் கிடையாது. இது இட்டுக்கட்டப்பட்டது, இது பொய். இந்த மாதிரி சொல்லக்கூடியது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். இது ஒரு மேட்ரு. உப்பு வைக்கிற சுன்னத்தெல்லாம் கிடையாது. நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு சில பேர் சாப்பிடுற குற்றமா கூட போயிடும். இன்னைக்கு உள்ள காலத்துல ஒருத்தருக்கு பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்குது,
அவருக்கு டாக்டர் என்ன பண்ணிடுவான், நீங்க உப்பு போடாம சாப்பிடுங்க, அல்லது அறவே உப்பு தான் போட்டு தான் ஆகணும்னு சொன்னா ரொம்ப கம்மியா போட்டுக்கிறங்க அப்படிங்கிறான். அப்ப உப்பு நோயாவும் போகுது. 70 வியாதிக்கு மருந்து சொல்ல மருத்துவ சொல்ல வந்தாங்க. உப்பு அப்படிலாம் கிடையாது, ருசியா இருக்கும். அது ஒண்ணு இருக்கு, உப்பு இல்லா பண்ண குப்பையில அது ஓகே, பழமொழியா சொல்லிட்டு போங்க. உப்பு இருந்தா ஒரு டேஸ்டா தான் இருக்கு, உப்பு இல்லைன்னா உள்ள இறங்கத்தான் செய்யாது, அது உண்மைதான். அதுக்காக வேண்டி உப்புல மருத்துவம் இருக்குது, அதுல எல்லா குணமும் இருக்குன்னு சொன்னா அது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி இல்லைன்றான ரசூல்லா போயிருவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இட்டுக்கட்டி நீங்க சொல்லி அவன் ஆராய்ச்சி பண்ணி அப்படிலாம் உப்புல ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, உப்பு இல்லாம இருக்கிறது நல்லது. பாதி பேர் எப்படி போயிட்டோமா, நம்ம பாதி மக்கள் உப்பு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அளவுல நம்ம நாட்டுடைய அமைப்பு போய்கிட்டு இருக்கிறது. எல்லாம் பிரஷர் ஏறி போய் கிடக்குது. அப்ப உப்பு குறைங்கன்னு சொல்றான். அப்படிங்கும் போது உப்பு சுண்ணத்து என்று இப்படி சொல்ல முடியும்? அப்படி இருக்கு, போடுற உப்பே வேணாங்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, உங்கள்ட்ட உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியல, இதெல்லாம் என்ன நாங்கெல்லாம் கேள்விப்பட்ட செய்திகள் தான், அதெல்லாம் கடைசியில் பார்த்தா ஹதீஸாவே இருக்குது, பொய்யான ஹதீஸ்ல இருக்குது. என்ன ஹதீஸ்னா, இந்த கண்கள் இருக்குல்ல, கண்கள்ல சில பேருக்கு கருவிழி கருப்பா இருக்கும், சில பேருக்கு என்ன இருக்கு சிவப்பு கலரா இருக்கும், பல மாதிரி வண்ணங்கள்ல இருக்கும். சில ஆட்களுடைய கண்ணு புளுவுல இருக்கும், நீல கலர்ல இருக்கும். புளுவா என்ன செய்யும், இப்ப கண்ணாடி வச்சு மாத்திக்கிறாங்க. புளுவா இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதுக்குன்னு கிளாஸ் விற்கிது, அதை போட்டுக்கிட்டு புழு கண்ணு மாதிரி என்ன செய்வாங்க, அப்படி மாத்திக்கிட்டுலாம் ஸ்டைல் பண்ணி தெரியுறாங்க. பொம்பளை அப்படி பண்றாங்க மேல் நாடுகள்ல. இப்ப இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த கண்ணை வச்சுக்கிட்ட அதை ராசி சொல்லுவாங்க. புழுக்கண்ணு பறக்கத்து, கண்ணு ஊதாவாயிருச்சுன்னு வைங்களேன், அது பெரிய பறக்கத்துன்னு சொல்லி அந்த கிராமப்புற முஸ்லிம்கள் மத்தியில, முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில இருக்கிறது. முஸ்லிம்கள்ட்ட ஏண்டா இருக்குன்னு பார்த்தா, இதே மாதிரி ரசூலுல்லாஹ் பேரை விட்டு அடிச்சுட்டாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, அது ஜுர்கத்து ஃபில் ஐனி யும்னன், கண்ணுல நீல நிறம் இருப்பது இருக்கிறது அது ஒரு பாக்கியம். நீல நிற கண்ணா ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுவே ஒரு பெரிய கிஃப்ட். அவன் எங்கேயோ போயிருவானா, எத்தனை நீல நிற கண்ணோட பிச்சை எடுத்துட்டு இருக்கான். கண்ணா இதை தீர்மானிக்கும். சில நாடுகள்ல எல்லாருமே நீல நிற கண்ணு உள்ளவனா இருப்பான். அந்த நாட்டினுடைய தட்பவெட்பம் கிளைமேட்டை பொறுத்து சில ஐரோப்பியர்களுடைய கண்ணு கூட என்ன செய்யும், பெரும்பாலும் ப்ளூ கலர் தான் இருக்கும். அதுல பிச்சைக்காரன் இருப்பான், நல்லவன் இருப்பான். கண்ணு தீர்மானிக்காது. அப்ப கண்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கண்ணு இப்படி இருந்தா பணக்காரனா இருப்பான், மூக்கு பெருசா இருந்தா இப்படி இருப்பான், கிளி மூக்கு மாதிரி மூக்கு இருக்குங்களேன் இவன் ராஜாவாயிருவான், இப்படின்னு சொல்லி இந்த உடற்கூறுகளை வைத்துக் கொண்டு சில கிறுக்குத்தனங்கள்லாம் பண்றாங்க. அது ரசூலுல்லாஹ் பேர்லயும் பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி கண்கள்ல இது யார் சொல்றா தெரியுமா, ஹாக்கிம்ல இருக்கிறது. நீல நிற கண் இருந்தால் அது பெரிய பாக்கியம். கண்ணு மட்டும் பிறக்கிற குழந்தை நீளமா இருந்துச்சுன்னு சொன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு இட்டு கட்டி வச்சிருக்கிற. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா, சொன்னதாக ஹாக்கிம்ங்கிற நூல்ல இருக்கிறது. இது யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, ஹுசைன் பின் அலவான் என்று ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் யார் என்று கேட்டால் கذாபுன். இவரை பத்தி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க, பயங்கரமான பொய்யன். இந்த ஹுசைன் பின் அலவான்ங்கிற ஆள் இருக்கான, லேசுப்பட்ட ஆள் இல்ல, பொய் சொல்றதே இவனுக்கு வேலை. இவன் சொல்றான் ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி கொண்டு. நல்லடியார்கள் யாரும் இந்த செய்தியை சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை பயன்படுத்தி நீல நிற கண்கள் இருந்தால் பாக்கியம்னு சொல்லி, ஏதாவது குடும்பத்தில் யாரும் நீல நிற கண்ணா பிறந்திருப்பாங்க, அவன் பார்த்தா அதை அடுத்தவங்க தப்பா நினைக்க கூடாதுக்காக வேண்டி அது பாக்கியம் இட்டு கட்டி விட்டுறது. அவன் வசதிக்கு தானே ஹதீஸ்களை இட்டு கட்டினாங்க, அது மாதிரி இட்டு கட்டி இருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம். அதே மாதிரி இப்னுல் ஜௌசிங்கிறவர், அவர் இந்த ஹதீஸை பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். எந்த ஹதீஸ, கண்கள் நீல நிறமா இருந்தால் அது ஒரு பாக்கியம், அது ஒரு பரக்கத்து என்று சொல்லி வச்சிருக்கிறாரு. இதை யாரு சொல்றாருன்னு கேட்டா, அப்பாது பின் சுஹைப் என்பவர் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் யாருன்னு கேட்டா, இவர் அப்படித்தான், இவருடைய ஹதீஸ்களை எதையுமே ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அதை நிராகரிச்சு தூக்கி போட்டுறணும் அப்படின்னு இருக்கிறது. இதே ஹதீஸை இப்னுல் ஜௌசி அவர்கள் இஸ்மாயில் அல் முஅத்தப் என்பவர் வழியாகவும் சுலைமான் பின் அர்கம் வழியாகவும் அறிவிக்கிறார். அதாவது சுலைமான் பின் அர்கம் என்பவர் சொல்லி அவரிடமிருந்து இஸ்மாயில் என்பவர் சொன்னதாக வருகிறது. ரெண்டு பேருமே போக்கு. சுலைமான் இப்னு அர்கம் என்பவர் ஆதாரப்பூர்வமான ஆள் கிடையாது, இஸ்மாயில் என்பவர் ஆதாரப்பூர்வமான ஆள் கிடையாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை பயன்படுத்தி உறுப்புகளை பொறுத்து பாக்கியங்கள் ரிஸ்க் ஏற்படும், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள். அதே மாதிரி நீங்க பாக்குறீங்க, தொழுகிறாங்க, ஒழு செய்யறாங்க, ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு துவா ஓதுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? தொழுகைக்கு வரும்போது கையை கழுவும் போது ஒரு துவா, வாயை குப்பிளிக்கிறதுக்கு ஒரு துவா, துவாய மஸ்னூன் ஒரு புத்தகம் கூட போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. மஸ்னூன் துவாக்கள், சுன்னத்தான துவாக்கள் போட்டிருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, முகத்தை கழுவும் பொழுது அதுக்கு அந்த அர்த்தத்துல இவங்களா ஜோடிச்சிருப்பாங்க. அல்லாஹ் என்னுடைய முகத்தை வெண்மையாக்கி வைப்பாயாக, அந்த மாதிரி அந்த கருத்து அதுல வரும். முகம்லாம் சேர்த்து அரபில ஒரு வாசகத்தை ஜோடிச்சு அப்படி ஒரு துவா ஓதுவாங்க. கைகளை இதுவரை கழுவும் ஒரு துவா, இதுவரை கழுவுறதுக்கு ஒரு துவா, மசகு செய்யறதுக்கு ஒரு துவா. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை கழுவுவதற்கும் ஒவ்வொரு துவாக்களை
சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்க பாக்குறீங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல தேடி பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். முடிச்ச பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த துஆவை என்ன செய்யணும், ஓதணும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு துஆ இருக்குதான்னா துஆ கிடையாது. தலையை மசகு செய்யறதுக்கு ஒரு துஆ, காதுக்கு ஒரு துஆ, பல் துலக்கிறதுக்கு ஒரு துஆ, முட்டுக்கு முழங்கை வரைக்கும் கழுவுறதுக்கு ஒரு துஆ, காலை கழுவுறதுக்கு துஆன்னு இருக்கான இல்ல, அப்படி துஆ இல்ல. அது அப்புறம் ஹதீஸ் இல்ல. ஆனால் அப்படி ஒரு ஹதீஸை நிறைய நூல்கள்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்றாங்க, அக்ரபு மா ருய பிஹா ஹாதிது தஸ்மியா அலல் உலு. அந்த ஒலு சம்பந்தமா வரக்கூடிய துஆவை எடுத்துக்கொண்டோமேயானால் ஒலு செய்வதற்கு பிஸ்மில்லா சொல்றோமே அதுதான் இருக்குது, அதுதான் இருக்குது. லா யஸ்புத்து பி அப்புறம் அஹாதிது திக்ரி அலா அல்லாஹில் உலூஇ குல்லுஹா பாத்திலத்துன் லைஸ ஃபீஹா ஷைஉன் யஸிஹு. ஒலு செய்யும் பொழுது துஆ ஓதணும் என்று சொல்ற எல்லா ஹதீஸுகளுமே இட்டுக்கட்டப்பட்ட பொய்களாக இருக்கிறது. ஒரு செய்தியும் ஏற்கத்தக்கதா இல்ல, ஆதாரப்பூர்வமானதா இல்லைன்னு சொல்லி அஹ்மத் இப்னு ஹம்பல் உள்ளிட்ட அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால நிறைய பேர் தொழ வர மாட்டேங்கிறான். அதாவது மார்க்கத்தை புதுசா தொழ வரான்னு வைங்களேன், அவனுக்கு ஒழு செய்யறதுக்கு முகத்துக்கு ஒரு துவா, கைக்கு ஒரு துவா, காலுக்கு ஒரு துவாம்பிங்கன்னா இவ்வளவு கஷ்டமா தொழுகன்னு வர ஓடியே போயிடலாம். இந்த சும்மா முகத்தை கழிட்டு நில்றான்னு சொன்னா அவன் ஈஸியா செஞ்சிருப்பான். மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருந்தால் அதை வலியுறுத்தலாம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒண்ணை நம்மளா போட்டு சொல்லி உழு செய்யறதுக்கே ஒரு 2 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்க. அவன் நினைப்பான், புதுசா ஒருத்தன் வர்றான்னு வைங்களேன், நீ கையை கழுவும் இதை ஓது, பாய் கும்பிடுங்க இதை ஓது, முகத்தை கழுவும் அதை ஓதுன்னு சொல்லி கொடுத்தேன்னு வைங்க, என்ன நினைப்பான், உழு செய்யறது கத்துக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகுச்சுன்னா தொழுகை கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும், இது சரிப்பட்டு வருமா, பேசாம தொழாம இருந்து போயிருவோம். மூஞ்சிகள் பிஸ்மில்லா சொல்லி நின்றான்னு என்ன செய்வான், எவ்வளவு தொழுகையாளி அதிகமாக இருப்பான். மார்க் எவ்வளவு லேசான்னு நினைச்சுக்கிடுவான். லேசான ஒரு மார்க்கம் தான் இது. ஒழு செய்யறதுக்கு பயங்காட்டி அவனை வரவிடாம ஆக்கி கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது மாதிரியான செய்திகள் எல்லாம் இருக்கிறத பாக்குறோம். இதுவும் ஒரு கட்டுக்கதைகள் தான், இதெல்லாம் கூட கட்டுக்கதை தான். அதே மாதிரி இந்த கல்வி கூடங்கள் திறக்கிறாங்கன்றீங்க, பள்ளிக்கூடம், மதரசா, அறிவை பத்தி பேசக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய சபையா இருந்தாலும் இந்த ஹதீஸை விட்டு போட்டுருவாங்க எல்லாருமே. என்ன ஹதீஸ், சீனா சென்றாலும் நீ கல்வியை தேடு, உத்துருபுல் இல்ம உலவு பிஸீன், சீனாவுக்கு போயாவது எழுந்துக்க கல்வியை கற்றுக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் இஸ்லாத்தில் கல்வியை பத்தி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது, நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, ஆதாரப்பூர்வமான விஷயங்களா இருக்கிறது. அதெல்லாம் நீங்க பாக்குறது கிடையாது. என்ன பண்றது, பொய்யான ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு சீனாவுக்கு போய் இருந்தாலும் சரி நீ கல்வியை கத்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்த்தீர்களா, சீனா என்பது எவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஒரு நாடு, அவ்வளவு கஷ்டப்பட்டாவது கல்வியை கற்றுக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா, இப்னு அதிங்கிறவரு, அபூ நயீம்ங்கிறவங்க, பைஹக்கிங்கிறவங்க, இப்னு அப்துல் பர்ங்கிறவங்க இவங்களெல்லாம் தங்களுடைய நூல்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தியை உத்துலுபுல் இல்ம வலவ் பிஸீன், சீனாவுக்கு போயாவது கல்வியை கத்துக்க அப்படிங்கிற இந்த செய்தியை நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே எப்படி பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அபு ஆத்திகா என்று சொல்லப்படக்கூடிய தரீஃப் பின் சுலைமான் என்பவர் வழியாகத்தான் இந்த ஹதீஸை எல்லாருமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எல்லா நூல்களையும் இப்னு அதியும் அவர் பேர் தான் சொல்றாரு, அபூ நயீம் அவர் பேர் தான் சொல்றாரு, பைஹக்கியும் அவர் பேர் தான் சொல்றாரு, இப்னு அப்துல் பர் அவர் தான் சொல்றாரு. அபு ஆத்திகா என்ற ஒரு ஆள் தான் இந்த செய்திக்கு எல்லா நூல்லையும் வர்றாரு. எந்த நூலை எடுத்தாலும் வேற ஆள் வர மாட்டேங்கிறார். பைஹக்கிலையும் அவர் தான் வர்றாரு, இப்னு அதியிலையும் அவர் தான் வர்றாரு, அபூ நயீமுடைய நூல்லையும் அவர் தான் வர்றாரு. இந்த ஆள் எப்படிப்பட்டவர் என்றால் மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீசுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அது மாத்திரம் இல்ல, முத்தஃபக்குன் அலா தலீபி, இவர் பலவீனமான ஆள் என்று ஏகமானதா எல்லாரும் முடிவு எடுத்திருக்கிறாங்களாம். இவரை பற்றி ஒரு அறிஞராவது இவர் கொஞ்சம் நல்ல ஆள் பரவாயில்லைன்னு சொல்ற ஒரு ஆள் இல்ல. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை மோசமான ஆள்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவர் சொல்ற செய்தி எப்படி உண்மையா இருக்கும்? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி சீனாவுக்கு சென்றாவது கல்வியை கத்துக்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி சீனா என்பது கல்விக்கு பெயர் பெற்ற ஒரு நாடாக இருந்துச்சு அப்படி சொல்வதற்கு? அப்படிலாம் கிடையாது. இவங்க பின்னாடி பார்த்தாங்க, சீனா பெரிய நாடா இருக்குது, சரி சீனா தூரமா இருக்குது, அதை சொல்லிக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டாங்களே தவிர சீனாவுக்கு போனால் நீ மார்க்க கல்வியை கத்துக்க, உலக கல்வி கத்துக்கன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஏற்கத்தக்க ஹதீஸாக இல்லை. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால இட்டுக்கட்டப்பட்ட இன்னொரு முக்கியமான ஹதீஸ், இது நிறைய அடிப்படைகளை பாதிக்குதுங்க. இப்ப சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க, நம்முடைய மார்க்கத்தினுடைய பேஸையே உடைக்கக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ் தெரியுமா? உலமாக்கள் அடிக்கடி சொல்ற ஹதீஸ், நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ், அஸ்ஹாபி கன்னுஜூம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அத்தனை பேரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். பி ஐயிஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி,
நேர்வழி அடைவீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு பேரும், ஒவ்வொருவரும் நட்சத்திரம் போன்றவர்கள். அப்ப நட்சத்திரம் போன்று இருக்கிற எல்லாரும் பிரகாசிக்கக்கூடியவர்கள். நீங்க யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்க. நீங்க அபூபக்கர் பின்பற்றுங்க, நீங்க உமரை எடுத்துக்கிறங்க, நீங்க உஸ்மான் பின்னாடி போங்க, நீங்க அலிக்கு பின்னாடி போங்க, நீங்க அபூ ஹுரைராவுக்கு பின்னாடி போங்க, நீங்க அனஸுக்கு பின்னாடி போங்க, ஆளுக்கு ஒரு ஆளை பின்பற்றிட்டு போங்க. யார் வழியில நீங்கள் போனாலும் சரிதான், நீங்கள் நேர் வழி அடைந்து கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். இந்த இட்டுக்கட்டியது அடிப்படையில தான் நம்மிடத்தில் ஏராளமான மசாயில்கள், ஏராளமான சட்டதிட்டங்கள்ல குழப்பம் ஏற்படுகிறது. நமக்கு மார்க்க நமக்கு என்ன சொல்லுகிறது? சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்க மார்க்கத்தில் அடிப்படையில் இருக்குதா? இல்ல. அல்லாஹ்வுடைய வஹியைத்தான் பின்பற்றணும். நமக்கு எதை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்விடமிருந்து வஹியாக இறை செய்தியாக எது வருதோ அதைத்தான் பின்பற்றணும். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரம். இந்த ரெண்டைத்தான் நம்ம பின்பற்றணும். இதைத்தான் ஹஜ்ஜத்துல் விதாவிலையும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னாங்க? தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, ரெண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸக்தும் பிஹிமா, இந்த ரெண்டையும் நீங்கள் பலமாக பற்றிக் கொண்டீர்களேயானால் வழி தவறவே மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அது ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம், ரெண்டு என்னுடைய சுன்னத்துன்னாங்க. இந்த ரெண்டு தான் உங்களுக்கு தந்துட்டு போனது. சஹாபாக்களுக்கு இங்க வேலை இல்ல, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல, சஹாபாக்களுக்கு எந்த விதமான வகையும் வராது. இவ்வளவு தெளிவா இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சஹாபாக்கள் யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்க அப்படிங்கிற அடிப்படையில் வைத்துக் கொண்டு நிறைய சட்டங்களிலே குளறுபடி நீங்க பார்க்கலாம். ஜும்மாவுல எல்லா பள்ளியிலும் ரெண்டு பாங்கு சொல்றாங்க, பாக்குறீங்களா இல்லையா? 99% பள்ளிவாசல்கள்ல ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்றாங்க. என்னப்பா அடிப்படைன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு போய் கேளுங்க, அந்த பள்ளிவாசலுடைய முத்தவலிட்ட கேளுங்க, அஜர்த்திட்ட கேளுங்க, ஜமாத்துல் உலமா சபையில கேளுங்க, ஹசரத் தப்லீக் ஜமாத்துடைய தலைவர்கிட்ட போய் கேளுங்க, சுன்ன ஜமாத்துக்கு தலைவர் அவர்கிட்ட போய் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொன்னாங்களான்னு கேளுங்க, இல்லன்னு சொல்லுவாங்க. இப்ப நபிகள் நாயகம் சொன்னதாக யாரும் சொல்ல முடியாது. ஒரு ஆலிமும் ஒரு மௌலவியும் ஜும்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டுச்சு என்று எந்த ஆலிமும் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஹதீஸையும் எடுத்து காட்ட இயலாது. பிறகு ஏப்ப செய்றீங்க? ரசூலுல்லாஹ் செய்யல, பிறகு ஏன் செய்றீங்க? ஏன் செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலையும், அபூபக்கருடைய காலத்திலையும், உமருடைய காலத்திலையும், உஸ்மானுடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்திலையும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் இருந்தது. ஜும்மாவுக்கு இருந்த பாங்கு எத்தனை? ஒன்று தான் இருந்தது. உஸ்மானுடைய காலத்தில் அவர் பயான் ஆரம்பிச்சிருவார். பாங்கு சொன்னோன்னு பள்ளிவாசல் காலியா கிடக்குமா, மக்களே இருக்க மாட்டாங்களாம். மக்கள் வரலன்னு என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்களை வர வைக்கிறதுக்காக வேண்டி கடைத்தெருவில் போய் ஒரு அறிவிப்பை அதிகமாக்கினார் அப்படின்னு வருது ஹதீஸ்ல. ஜாதன் நிதாவு தாலிதுக்கு ஜௌரா, ஜௌரானா கடத்தெருவு. கடத்தெருவுல போய் என்ன பண்ணாரு? தொழுகை நேரமாச்சு கிளம்புறான்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார். அறிவிப்புக்கு நிதான்னு சொல்லுவாங்க, பாங்குக்கு நிதாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆளுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க? உஸ்மான் பாங்கு அதிகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பாங்கு சொல்றோம். மக்கள் வரமாட்டேங்கிறாங்கல்ல, ஒரு பாங்கு தான் மார்க்கத்தில் உள்ளது. அப்ப பாங்கு சொன்னோட இமாம் ஏறிவார் பயானுக்கு. அப்ப இமாம் பயான் பண்ண ஆரம்பிக்கும், மக்கள் இல்லாட்டி யாருக்கு பேசுவாரு? அதுக்காக நாங்க என்ன பண்றோம்? முன்னாடியே நாங்கள் அறிவிச்சிரோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தைய ஒரு பாங்க சொன்னால் எல்லாம் ரெடியாகி வந்துருவாங்க. ரெண்டாவது பாங்க சொல்லிட்டு நாங்க தொழுகிறோம் சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹுடைய பெயரை பயன்படுத்தி செய்வாங்க. அவங்களுக்கு இதான் ஆதாரம். உஸ்மான் செஞ்சா நமக்கு என்னப்பா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன கேட்க வேண்டியதானே இல்லையா? அஸ்ஹாபி கண்ணுஜும், சஹாபாக்கள் அத்தனை பேர் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம். நாங்க உஸ்மானை பின்பற்றிட்டு போறோம், அது எப்படி கெட்டதா இருக்கும்? எல்லாத்துக்கும் லைசன்ஸ். எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தூக்கி போடுறதற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை குனிது கொண்டு புதைப்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள். இது ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தா நம்மளே ஏத்துட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க, நமக்கு ஏத்துக்கல என்ன தயக்கம் இருக்குது? ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்களை யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்கப்பான்னு சொன்னாங்கன்னு வைங்க, நம்ம மறக்க மாட்டோம். ரசூல் சொன்னா, அல்லாஹ் சொன்னா. இப்ப அல்லாஹ் ரசூல் அனுமதித்து இருந்தார்களே, ஆனால் நமக்கு மாற்று கருத்து இல்ல. இதுல அறிவிப்பாளர்கள் நிறைய கோளாறு இருக்கிறது. குர்ஆனோடு இது நிறைய மோதுகிறது. நிறைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுக்கு எதிராகவும் இது அமைந்திருக்கிறது. அதை நான் பின்னாடி விளக்குவோம். முதல் விஷயத்தை என்ன விளங்கணும்னு கேட்டா, சஹாபாக்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் தான் நம்ம சமூகத்தில் நிறைய பிதஅத்துகள் இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கலாம், தலாக் விடுறாங்க, தலாக் தலாக் தலாக்ங்கறான். பொண்டாட்டி பிடிக்கலன்னா தலாக் தலாக் தலாக்ன்றான். உடனே 3 தலாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வருத்தப்படுறான். சேரணும் முடியாது, 3 தலாக் விட்டுட்டா முடிஞ்சு போச்சு கதை. நீ மறுபடியும் அந்த பொண்டாட்டியோட சேரவும் முடியாது, வேற எனக்கா கட்டி வச்சு அப்புறமேல கல்யாணம் பண்ணிக்கன்னு அஜத் மால ஹொத்தா கொடுக்குறாங்க.
இதுக்கு என்ன ஆதாரங்கிறீங்க? குர்ஆன் ஆதாரமா இதுக்கு? ஹதீஸ் ஆதாரமா? இல்ல. குர்ஆன் ஹதீஸை புரட்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறது? கான தலாக்கு சலாசு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரின் ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் அபூபக்கர் காலத்திலேயும் சதரம் மின் இமாரத்தி உமர், உமருடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்திலேயும் கான தலாக்கு சலாது இன்னமா யுஅத்து வாஹிதா, 3 தலாக்கு என்பது ஒரு தலாக்கு என்றுதான் கருதப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தன் தலாக் தலாக் தலாக்னு சொன்னான்னு வைங்க, ஒரு தலாக்கு தான் விட்டு இருக்கிறான், மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம், இன்னும் 2 சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது. 3 வார்த்தையை சொன்ன காரணத்தினால் அது 3 தலாக்கு இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் எப்படி வருது? கானத் தலாக்கு தலாது இன்னமா யுஅத்து வாஹிதா, தலாக் 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 என்று ஒருத்தன் சொன்னாலும் சரி, 3 தலாக் என்று சொன்னாலும் சரி, அவனுக்கு கொடுத்த 3 சான்ஸில் ஒரு சான்ஸை பயன்படுத்தி இருக்கிறான். மறுபடி சேர்ந்தவர்கள் வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொரு தடவை தலாக்கு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொரு தலாக்கு 3வது சொல்லும் பொழுதுதான் அவங்க சேர முடியாதுங்கிற நிலைமை ஏற்படும் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் இந்த முத்தலாக்கு, ஆனா ஷாஃபி மதுஹப்லயா இருந்தாலும், ஹனஃபி மதுஹபா இருந்தாலும், மாலிகி மதுஹபா இருந்தாலும், ஹம்பலி மதுஹபா இருந்தாலும், 72 கூட்டமா இருந்தாலும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமா சட்டம் எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா? ஹதீஸ்ல இருக்கிறது 3 தலாக் என்று சொன்னால் ஒரு தலாக் என்று இருக்கிறது. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். குடும்பங்களை பிரித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன அடிப்படைங்கிறீங்க? உமர் என்ன பண்ணாங்களா, எல்லாம் தலாக் 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 3 தடவை சொல்லி போடுறாங்க, அப்புறம் போய் சேர்ந்துக்கிறாங்க, இனிமே 3 தான் சொல்லிட்டாராம் உமர் அப்படின்னு முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல 3னா 1 தான், அபூபக்கர் காலத்துல 3 சொன்னா 1 தான், உமருடைய காலத்திலையும் கூட 3 தலாக் என்று சொன்னால் ஒரு தலாக் தான் சட்டம். இன்னும் 2 தடவை சேர்ந்து சான்ஸ் இருக்கிறது, திரும்ப கல்யாணம் பண்ண தேவையில்லை, சும்மா சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். இதை உமரில் இல்லாம மாற்றினார்கள் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஏன் முத்தலாக்குன்னு சொல்றோம் தெரியுமா? உமர் சொல்லிட்டாரு. உமர் சொன்ன நமக்கு என்னப்பா, அவருக்கு வஹி வந்துச்சாப்பா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களாப்பான்னு கேட்டா இதான் ஆதாரம். உடனே என்ன பண்ணுவாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூ, என் சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள், யாரை வேண்டாலும் பின்பற்றலாம், அதனால உமரை பின்பற்றுவோம். சரி, அபூபக்கர் பின்பற்றி போவேன், அவரு சஹாபி தானே, அவர் 3னா 1 தானே சொன்னாரு. சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றுவாங்களாம். எப்படி பின்பற்றுவாங்க? அநியாயத்துக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு எதிராக வந்தாலும் சஹாபாக்களை பின்பற்றுவாங்களாமா? அப்ப சஹாபா அஸ்ஹாபி கன்னுஜூங்கிற நிறைய மேட்டர் இருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் சொல்ல போனோம்னா இவங்க சஹாபாக்களை திட்டுறாங்கன்னு ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிற இன்ஷா அல்லாஹ். சஹாபாக்களை பத்தி உள்ள நிலைமை என்ன, சஹாபாக்களை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு நெறிமுறை இருக்குதா, நமக்கு அனுமதி இருக்குதா, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய தராதரங்கள் என்ன, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம விரிவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.